இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடெலாம் அவர் தெரிஞ்சிருப்பாரு. வைஷ்ணவன் அவனுக்கு புரியான்னு நினைக்கிறேன். அப்போ இவர் என்னன்னு கேட்டுக்கார். ஒன்றும் இல்லைப்பா, கண்ணப்பன் சாப்பாடு வச்சான் சிவபெருமானுக்கு, அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சானுடைய சிவபெருமான் சாப்பிடாருன்னு நினச்சி வைக்கல. அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்புறம் அவனுக்கு பிடிச்சது தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. அதில் ஒரு செய்தி. அதில் இன்னொரு செய்தி என்ன வச்சிருக்கா தெரியுமா? கண்ணப்பன் வச்சான் பாரு, வச்சவன் சிவபெருமான்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த பயப்புறம் எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான்டான் தான் அரை கண்ணப்பன்னு சொன்னேன். தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்காரு, சீனிவாச படையாச்சி கூட போயிருக்காரு. எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம் இருக்காரு. இவருக்கு ஞானின்னா யாருன்னே தெரியல, யாருக்கு மாவட்டத்துக்கு யாருன்னு இருக்காரு. கீழே இறங்கும்போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது, ஏண்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு, அப்பர் உனக்கு தெரியலையா? கிறுக்காட்டு நிறைய படிப்பார். என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல, பள்ளிக்கூடத்தில் படித்தா கெட்டு போகணும் அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும்?